குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லாரும் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்மளுடைய ஃபிஃப்த் டே ஃபாதர் சைட் லீனேஜ் ஃபுல்லாக நம்ம வந்து இன்னைக்கு வந்து கிராட்டிடியூட் கொடுக்க போகிறோம், ஹீலிங் வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரேயர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாரும் ரெண்டு கைகளையும் கூப்பி ஃபுல் கிராட்டிடியூடோட ஃபுல் சரண்டரோட உங்களுடைய ஃபாதர்ஸை வந்து நினச்சிக்கோங்க. நம்ம ஏன் ஃபாதருக்கான இந்த கிராட்டிடியூட் ப்ரேயர், இந்த ஹானர் பண்ற ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ஃபாதர் கிட்ட இருந்து, ஃபாதர் மேஸ்குலின் எனர்ஜி, அந்த மேஸ்குலின் எனர்ஜிட்ட இருந்து தான் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட், ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு தைரியம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மேஸ்குலின் எனர்ஜில இருந்து தான் நமக்கு வந்து கிடைக்கும். நம்மளுடைய ஃபாதர் தான் வந்து நம்மளுடைய ஒரு மாரல் ஆஃப் சப்போர்ட் மாதிரி. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஆன்செஸ்டர் லீனேஜ்ல, அதாவது நம்மளுடைய அப்பா, நம்மளுடைய அப்பாவுடைய அப்பா, அவங்க அப்பாவுடைய அப்பா, அது மாதிரி எல்லா ஆண்களுக்கும் நம்ம வந்து இன்னைக்கு கிரேட்ஃபுல்லா இருந்து அவங்களுக்கு வந்து நம்ம நன்றியை தெரிவிச்சுக்க போறோம். நிறைய பேர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெல்த்தியா இருந்திருக்கலாம். அவங்களோட வெல்த்தை யூஸ் பண்ணி அவங்க நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் வந்து நம்மளுடைய கிராட்டிடியூட வந்து தெரிவிச்சுக்கலாம். அவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க கிட்ட இருந்து நிறைய பிளெஸிங்ஸ் நமக்கும் வந்து ஃபார்வர்ட் ஆயிருக்கலாம், டிஎன்ஏ மூலமா, பழக்கங்களா. சில ஆண்கள் வந்து ரொம்ப எமோஷனலா சப்ரஸ் ஆகி ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் சில சூழ்நிலைகளால. அவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய அன்பையும் ஆதரவையும் நம்ம வந்து இப்போ தெரிவிச்சுக்கலாம். நிறைய பேர் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கலாம். பிறரோட சொத்துக்களை அபகரிச்சிருக்கலாம். அவங்களுடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப செல்வ செழிப்பா இருந்தவங்க சில ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அடுத்த ஜெனரேஷன் வந்து அந்த ஃபேமிலிய கண்டுக்காம விட்டுருக்கலாம். பெண்களுக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுத்திருக்கலாம். நிறைய ஏதோ தவறுகள் ஏதாவது நடந்திருக்கலாம். அத்தனைக்காகவும் நம்ம வந்து மன்னிப்பையும் அவங்களுடைய தலைவிதி ஃபேட்டையும் வந்து நம்ம வந்து ஜட்ஜ் எதுவும் பண்ணாம ஹானர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஃபாதர் லீனேஜ்ல நிறைய பேர் வந்து அந்த நபரை கன்சிடரே பண்ணாம இருந்திருக்கலாம். மேபி ஊனமுற்றவரா இருந்திருக்கலாம். அவருக்கான தகுதியோ அவருக்கான வாய்ப்புகளோ அவர் வந்து அவருடைய குறைகளால இழக்கப்பட்டிருக்கலாம். ஃபேமிலியே வந்து சில காரணங்களால அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிருக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆண்களையும் நம்ம வந்து நம்மளுடைய ஃபேமிலி சிஸ்டம்குள்ள இன்க்ளூட் பண்ணிக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஆண் வழி முன்னோர்கள் எல்லாருமே நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி விஷுவலைஸ் பண்ணா, கற்பனை பண்ணா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அது மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். நீங்க நடுவுல நிக்கிற மாதிரியும், உங்களை சுத்தி எல்லாரும் இப்படி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்கள், உங்களுடைய தலைமுறையில வந்திருந்த உங்களுடைய அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, அத்தனை பேரும் பெயர் தெரிஞ்சவங்க, பெயர் தெரியாதவங்க எல்லாரும் இருக்கிறத நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு படியில நிக்கிற மாதிரி முதல் படியில கீழே நீங்க இருக்கிறதாகவும், உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய அப்பா, உங்க அப்பாவுக்கு பின்னாடி அவருடைய அப்பா, அப்படியே அத்தனை பேரும் லைன்ல நிக்கிறதாவும் நீங்க வந்து நினைச்சுக்கலாம். நம்மளுடைய இந்த ப்ரேயர்ல இப்போ நான் சொல்ற விஷயங்களை நீங்க வந்து மனசுக்குள்ளே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. My beloved, my father lineage, with open heart, I thank you. Thank you for the life.
Thank you for the life you lived, for the sacrifices you made, for the lessons you carried, and the blessings you passed down to me. I honor your journey and joys and the struggles and the wounds. Through you, I have my life. Through you, I carry strength. I now ask you to walk beside me and my children. I now ask you to walk beside me and my children. Continue to share your wisdom, your protection, your wealth, and your gifts to us. May your blessings guide us to live with integrity, prosperity, abundance, good health, good money flow, happy relationship, and joyful life. May our lineage rise in love, abundance, and honor. And may every step I take bring healing to you, to me, and those who come after me. நான் இப்போ தமிழ்ல ரிப்பீட் பண்றேன். அன்புடைய என் தந்தை வழி முன்னோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் செய்த அனைத்து தியாகங்களுக்கும், நீங்கள் எங்களுக்காக கொடுத்த அத்தனை பாடங்களுக்கும், உங்களிடமிருந்து எங்களுக்கு கிடைத்த அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். நான் உங்கள் வாழ்க்கையை, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நான் முழுவதுமாக மதிக்கிறேன். உங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள், மனக்குமுறல்கள் அனைத்தையும் நான் மதிக்கிறேன். உங்கள் மூலமாகத்தான் எனக்கு இந்த வாழ்க்கை கிடைத்துள்ளது. உங்கள் மூலமாகத்தான் நான் இந்த வலிமையை பெற்றுள்ளேன். நீங்கள் அனைவரும் என்னுடனும் என்னுடைய அடுத்த சந்ததிகளுடனும் எப்பொழுதும் உடனிருந்து எங்களை வழிநடத்தி வாழ்க்கையில் அனைத்து செல்வ வளங்களையும், நல்ல ஆரோக்கியத்தையும், மன நிறைவையும், நிம்மதியையும், மகிழ்ச்சியையும் அனைத்தையும், உங்களுக்கு கிடைத்த அனைத்தையும், உங்களுக்கு கிடைக்காத அனைத்தையும் எங்களுக்கு கிடைக்க ஆசி வழங்குங்கள். ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய தந்தை வழி முன்னோர்கள் எல்லாரும் உங்களை சூழ்ந்து நின்னு ரொம்ப சந்தோஷமா பிளஸ் பண்றத விஷுவலைஸ் பண்ணுங்க. இப்போ யூனிவர்ஸ்ல இருந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்டன் லைட் உங்களுடைய தந்தை வழி முதல் தலைமுறை அந்த நபர் மேல விழுகுது. இது அவர்கிட்ட இருந்த அத்தனை நல்ல விஷயங்களையும், அவர்கிட்ட இருந்த அனைத்து ஹீல் ஆகாத அத்தனை விஷயங்களையும் குணப்படுத்தி முழுவதுமாக ஹீல் பண்ணி அடுத்த தலைமுறை பாஸ் பண்றத விஷுவலைஸ் பண்ணுங்க. இந்த கோல்டன் லைட் இப்படியே இந்த ஃபுல் என்டையர் லீனேஜும் தன்னை முழுமையா குணப்படுத்தி ஹீல் பண்ணி சந்தோஷத்தையும் நிம்மதியையும்
நிறைந்த செல்வ வளங்களையும் அடுத்த தலைமுறைக்கு பாஸ் பண்றத விஷுவலைஸ் பண்ணுங்க. இப்படியே இந்த கோல்டன் லைட் ஒருத்தரா பாஸ் பண்ணி இப்போ உங்களுடைய கொள்ளு தாத்தா கிட்ட வந்திருக்கு. கொள்ளு தாத்தா கிட்ட இருந்து உங்களுடைய தாத்தாக்கு பாஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய தாத்தா உங்க அப்பாவுக்கு இந்த கோல்டன் லைட்ட பாஸ் பண்றத விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய தாத்தா கிட்ட இருந்து உங்களுடைய அப்பாவுக்கு இந்த கோல்டன் லைட் பாஸ் ஆறத விஷுவலைஸ் பண்ணுங்க. த மொமெண்ட் உங்களுடைய அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு பாஸ் ஆகும்போது உங்களுடைய ஃபுல் பாடியும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த கோல்டன் லைட் அத்தனை தலைமுறை ஆண்களையும் ஹீல் பண்ணி உங்ககிட்ட வந்திருக்கு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் நீங்க இப்போ பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுடைய தந்தை வழி முன்னோர்கள் கிட்டையும் இப்போ கேட்டுக்கோங்க. அவங்க அத்தனையும் சந்தோஷமா உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்காங்க. உங்களுடைய ஒவ்வொரு செல்லும் தன்னைத்தானே புதுப்பித்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா நீங்க இப்ப இருக்கிறத விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய உறவுகளுக்குள்ள இன்னும் மேன்மேலும் அன்பும் மனநிறைவும் நிம்மதியும் பெருகுவதை விஷுவலைஸ் பண்ணுங்க. அம்மா அப்பாவாக இருக்கட்டும், மாமனார் மாமியாராக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அனைத்து உறவினர்களாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கிட்டையும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெறுகிறத உணருங்க. செல்வ வளங்கள், மணி ஜெனரேட் பண்றதுக்கான புதிய வாய்ப்புகள் அனைத்தும் மேன்மேலும் உங்களுக்கு பெறுகிறத விஷுவலைஸ் பண்ணுங்க. இந்த வாழ்க்கைய ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய அடுத்த தலைமுறை இருக்கிறத விஷுவலைஸ் பண்ணுங்க. ஃபுல்லா ஹீலான நீங்க இந்த கோல்டன் லைட்ட உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு உங்களுடைய கைகளை தூக்கி பாஸ் பண்ணுங்க. உங்களோட 2 கைகளையும் தூக்கி அந்த ஜெனரேஷனுக்கு ஆசி வழங்குற மாதிரி உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய குழந்தையோ உங்களுடைய உங்களுடைய பெரியவங்களா இருந்தீங்க, உங்களுக்கு பசங்க இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய பசங்கள் உங்களுடைய மகனோ மகளுக்கு கீழே பேரன் பேத்தி இப்போ இருந்தாலும் ஓகே. ஃபியூச்சரா அவங்க இப்போ இல்ல அப்படின்னாலும் ஃபியூச்சரா அவங்களுக்கு அதை கிடைக்கிறதாவும் விஷுவலைஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணுங்க. இப்போ எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் அவங்கள விஷுவலைஸ் பண்ணி பண்றேன். 50 பிளஸ் 60 பிளஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மகன் மகள்கள் பெரிய இதா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த எனர்ஜியை நீங்க பாஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கும் அதை வந்து பாஸ் பண்றதை விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரலா எல்லாருமே இந்த லீனேஜ்ல வர எல்லாருமே வந்து இந்த ஃபுல்லா ஹீலான தாய் வழி தந்தை வழி பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே கிடைச்சு அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நிம்மதியாகவும் அமைதியாகவும் மன நிறைவுடனும் நல்ல தூக்கம் நல்ல ஆரோக்கியம் எல்லா செல்வ வளங்களும் நிறைஞ்சு ரொம்ப ஒரு அன்பான ஒரு வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் வாழ்றத விஷுவலைஸ் பண்ணி பிளெஸ்ஸிங்ஸ் கொடுங்க. வேற என்ன ப்ரேயர்ஸ் உங்களுக்கு இருக்கோ கைகளை நீட்டி சந்தோஷமா இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் உங்களுடைய குல தெய்வங்களுக்கும் எல்லார்கிட்டையும் உங்களுடைய வேண்டுதலை செலுத்திட்டு உங்களோட கைகளை வந்து நீட்டிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஃபாதர் லீனேஜ் கிட்ட என்ன உங்களுக்கு வேணுமோ பணமோ பொருளோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்க இப்போ கேக்குறீங்க. அத்தனை பேரும் சேர்ந்து பிளஸ் பண்ணி உங்களுடைய கைகள்ல கொடுக்கறத விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்க கைகள் அதை வாங்கினதை விஷுவலைஸ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா அதுக்கான நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. நீங்க ரெடியா ஃபீல் பண்ணும்போது கைகளை நல்லா ரப் பண்ணிட்டு கண்களை ஓபன் பண்ணிக்கலாம்.